பிரைஸ் தி லார்ட். தந்தை, மைந்தன், தூய ஆவிக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறைவாக்கியம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையானவர்களே, சாலமோன் அழகாக சொல்கிறார், நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று. இன்றைய காலகட்டங்களிலே நாம் நம்பிக்கை அற்றவர்களாக அநேக காரியங்களிலே நாம் துரிதமாய் நமக்கு பதில் கிடைக்க வேண்டும். நாம் கேட்கிற காரியம் வேகமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சூழல் காரணமாக அநேகருக்கு நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை 2 முறை நம்ம ஜெபம் பண்ணி இதை கேட்குறோன்னா அதுக்கடுத்து கடவுள் அதை கொடுக்குற கொஞ்சம் தாமதமாகுதுன்னு சொன்னால் உடனே இது நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு 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 சாக்கு சொல்லவர்களாக நாம் உடனே மாறி விடுகிறோம். இந்த மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், புல்லில் பூக்கிற புஷ்பத்துக்கு சமன் சொல்லி வேதாகமம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மேனி புல்லில் பூக்கிற புஷ்பத்துக்கு சமன் சொல்கிறாங்க. அப்போ ஏன் அந்த பூனுடைய நிலமைன்னா, காற்று அடித்தாலோ இல்லை வேகமாக நடந்து போனாலும் அந்த புல்லின் பூ அது மேலே இருக்காது, அந்த காற்றுக்கே விழுந்துடும். அப்படி நம்முடைய வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கிறது. எப்போ நம்முடைய வாழ்க்கை நிலைப்படும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவரை பற்றி கொண்டவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் எவைகளை கேட்போமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏன் சொன்னால், ஆண்டவரே சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவளை நான் தருவேன். அவருடைய நாமம், அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கிறோம். தாமதம் ஆகலாம், ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக நடக்கும். அவருடைய சித்தம் அது நம்மளுக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா, எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அழகாக சொல்கிறாரு சாலமோன், அதாவது நிச்சயமாக நீங்கள் நம்புகிற காரியம் ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அதனால் நீங்கள் என்ன காரியத்தை நோக்கி இருக்கீங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.